எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 3 இன்க்ரீடியண்ட்டை மட்டுமே வச்சு நம்ம ஈஸியாக வந்து காஜு கத்திரி வீட்டிலேயே செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு கிவ்அவே இருக்குது. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு காஜு கத்திரி செய்கிறதுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த முந்திரி பருப்பு வந்து வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் எடுக்கிற முந்திரி பருப்பு வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கணும். வாங்கிலே நல்லா குவாலிட்டியான முந்திரி பருப்பாக எடுத்துக்கோங்க. போடையில் அந்த சலசலன்னு சத்தம் கேட்கும்ல, அப்படி தூக்கி போட்டோன்னா அந்த மாதிரி சத்தம் கேட்கணும். கையில் ஒடிக்கையில் வந்து நல்லா கொஞ்சம் மொறுன்னு இருக்கணும். அந்த ரேஞ்சில் இருக்க முந்திரி பருப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. சீனியை வந்து கடாயில் போட்டுருங்க. இப்போ இந்த சீனி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாகு வந்து நல்லா ரெடி ஆகட்டும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்கள்ல, அந்த ரேஞ்சு பாகு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை வந்து நல்லா அரைச்சி பவுடர் எடுத்துக்கோங்க. லேசாக நரன்னு இருக்கட்டும். அப்போ தான் வந்து சாப்பிடையில கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க. ரொம்ப மைய அரைச்சிங்கன்னா அது கொஞ்சம் எண்ணெய் விடும் முந்திரி பருப்பு. நம்ம இந்த காஜு கத்திரி செய்ய ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் ஏற்ற வேணாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நம்ம அரைச்ச இந்த முந்திரி பருப்பு எல்லாமே இந்த பாகோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. இது கட்டியெல்லாம் படாது. நீங்கள் நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டிங்கனாவே போதும், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஒட்டாமல் வர்றதுக்காண்டி தான் நம்ம சேர்க்குறோம். நீங்கள் மேக்ஸிமம் இந்த காஜு கத்திரி செய்யல வந்து அடி கனமான பாத்திரம் இல்லைன்னா நான்ஸ்டிக் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இது கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் அப்புறம் கொஞ்சம் திரண்டு வந்தோடனே இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு. இது நல்லா கிண்டி கொஞ்சம் அல்வா மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படி கெட்டியாக திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சட்டியிலே பரப்பி விட்டு கொஞ்சம் நல்லா ஆற விடுங்க. ஹீட்டெல்லாம் நல்லா ஆறட்டும். அப்புறம் வந்து ஒரு பட்டர் ஷீட் விரிச்சிட்டு அதில் கொஞ்சம் நெய் வந்து தடவிக்கங்க. என்கிட்ட பட்டர் ஷீட் இருக்கனால நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது கவர், பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் லைட்டாக நெய்யை அப்ளை பண்ணிட்டு நம்ம முந்திரி பேஸ்ட் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. ஹீட் நல்லா ஆறணும். லேசாக வெதுன்னு இருந்தால் போதும். அந்த ஸ்டேஜில் வந்து இந்த பட்டர் ஷீட் இருக்குல்ல, அதில் போட்டலாம். இப்போ வந்து நம்ம போட்டோம்ல அந்த பேஸ்ட், அது மேலேயும் கொஞ்சம் நான் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த பட்டர் ஷீட்டில் ஒட்டாமல் வரும். அதுக்காண்டி நான் வந்து கொஞ்சம் பெரிய கனமான சைஸில் தான் பர்ஃபி எடுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு மெல்லிசாக வேணுன்னா சப்பாத்தி கட்டையிலையும் நல்லா தேய்ச்சிக்கலாம். நான் கையிலே அமுத்தி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து கத்தியில் லேசாக நெய்யை தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பீஸாக போட ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் கடையில் கிடைக்கிற மாதிரியே அந்த டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணணுன்றக்காண்டி நான் இந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன். இதை கட் பண்ணி நல்லா வந்து ஆற விட்டுருங்க. இந்த ஷேப்லாம் ரெடி பண்ணுறீங்களா, ரெடி பண்ணி ஆற விட்டுட்டு நல்லா ஒரு 3 to 4 ஹார்ஸ் ஆகணும். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் இதை எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். நீங்கள் கட் பண்ணையில் வந்து லைட்டாக பிசுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது நல்லா ஆறி கொஞ்சம் லைட்டாக காய விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக இந்த பார்பராக நான் எடுக்கிறதில்ல இதே மாதிரி வந்துடும். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த வீடியோட எண்டில் ஒரு கிவ்அவே சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த கிவ்அவே என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்த்தீங்களா இந்த காஜு கஸ்ரி, இதை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாருக்காவது ஒரு 2 பேருக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட இன்ஸ்டா பேஜோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து சனிக்கிழமை 2/9/2023 இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ. இதை இன்றைக்கி ஈவினிங்கே எடிட் பண்ணி நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ஈவினிங் 5 o'clock, அதாவது 3/9/2023 அந்த டைமிங்குள்ளே உங்களோட கமெண்டை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். இந்த கிவ்அவேல வின் பண்ண அந்த 2 லக்கி பர்சன் யார் அப்படின்றத அந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். கிவ்அவேல வின் பண்ணவங்களுக்கு திங்கக்கிழமை இதை நாங்கள் பார்சல் அனுப்பிடுவோம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எங்கள் கூட ஷேர் பண்ணணும். தேங்க்யூ.